ஸ்டுடியோ. ஏ நானும் நீங்களும் ஒன்னா சேர்ந்து நின்னு போட்டோ எடுக்க போறோம். ஏமா நான் தான் உன்னோடயே இருக்கேனேம்மா. ஆனா என்கிட்ட உங்க போட்டோ ஒண்ணு கூட இல்லையே. வாங்கப்பா. சரி வாமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். என் பேர் அபிநயா. போட்டோ ஷூட்காக அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தேன். ரெடியா இருக்கு மேம், உள்ள போங்க. சரி, தேங்க்யூ. சரி ஒரு நிமிஷம் சேர போடுறேன். எதுக்கு? அப்பா சேர் எல்லாம் வேணாம்பா. உட்காருமா. ஐயோ நல்லா இருக்காது. சொல்றதுக்கு உட்காரு. உட்காருமா. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போஸ் கொடுக்கும்போது நேரம் இல்லாம பார்க்கணும். நான் உங்களை தானேப்பா பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான் மேடம். ஓகே. அப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா போட்டோஸையும் லேமினேட் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். எல்லா ரேஞ்சிலயும் இருக்கட்டும். ஓகே மேடம். எப்போ கிடைக்கும்? 2 நாள் ஆகும் மேடம். சரி, அப்போ ரெடியானது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். போலாமாப்பா? வா போலாம். தேங்க் வாங்க யூ மேடம். வாமா. ఏంటి సార్ నిందిటింగ? டேய், போறது யாருன்னு தெரியுதாடா? ஆதியோட அப்பன். அபிக்கும் அவன் தான் அப்பன். డబుల్ స్పాటిడా? ఓ అలాగా. என்னடா ஓ? இவனை அப்ப பாக்குறப்போ இப்படி இருந்தான்டா. இப்ப எப்படி இருக்கான் பார். கோட் சூட் போட்டு வந்துட்டான் பார். ஏதோ டெக்ஸ்டைல் விளம்பரத்துல வர்ற மாதிரி இல்ல, அவனை பார்த்தா முழு முழுன்னு இருக்கான் பார். அந்த ஆதிப்பையில விட்டுட்டு இப்போ அபிகிட்ட வந்துட்டானே. ஏற்கனவே அபிஷியலா அந்த ஆதிப்பையில காலி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஃபேமிலி சைடும் அடிக்கிறா பார். ஆதி அடி வாங்குவோம் போல தெரியுதாடா. டேய், புரியுதாடா உனக்கு? తెలుసునాడా? తెలుసు తెలుసు. சரி, நம்ம சைடு ஆக்ஷன் மேட்டர் அதை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். லெட் அஸ் மூவ்டா. கிளம்பாடா. ஃபாலோ செய்யட்டுமா சார்? டேய், சாப்பிட வேணாமாடா? என் மூஞ்ச பாத்தியாடா? நல்லா இல்லை சார். அது எனக்கு தெரியாது. டேய், உனக்கு ரொம்ப நக்கல்டா. வண்டி எடுறா. வண்டி எடுறா.
கொஞ்சம் இருடா. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்குதுல்ல? சார் ஒரு வேலையை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீ எதையும் கிழக்க வேண்டாம். நம்ம எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு உடனே வா. சார் நான் என்ன சொல்றேன்னா, வா, அதெல்லாம் சொல்றேன். ஒரு வேலை சொன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. கோபப்படாதீங்க சார். வந்துடுறேன் சார். சீக்கிரம் வா. சரி சார். ஓகே சார். டேய் நம்ம இடத்துக்கு வண்டி விடுற. சரி. வாங்க ஆதி. எதுக்காக வர சொன்னீங்க? MM சிட்டி மேக்கர்ஸை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி தோழரும் சங்கரபாண்டியனோட ஆட்களும் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அது விஷயமா நீங்கள் என்னதான் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க அந்த லாயர் கிட்ட பொறுப்பை கொடுத்தீங்க. இன்ஃபேக்ட் நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. ஓ, அப்போ நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல? அது எப்படி நான் சும்மா கை கட்டிட்டு நிக்க முடியும்? இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒரு பார்ட்னர். சோ நான் வேற விதமா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன முயற்சி? முழுசா நான் முடிச்சு சொல்றேன். ஆதி, இந்த ப்ராஜெக்ட்காக நான் எத்தனை கோடி லோன் போட்டிருக்கேன்னு தெரியுமா? எல்லா US பேங்கர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க ஏற்கனவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. அந்த வீழ்ச்சி இங்கேயும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. இருந்தாலும் MM சிட்டி மேக்கர்ஸ்க்காக ஏமால இருக்கிற நம்பிக்கையில இந்த லோன் அவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம சொன்ன டைம்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலனா ஆப்வியஸ்லி நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கல நான் தானே சந்தேகம் வரும். இருக்கிற நிலைமையை பார்த்தா ஆரம்பிக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஏ, சட்டப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க எவ்வளவு நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு நாள் இன்வெஸ்டர்ஸ் பொறுமையா இருக்க மாட்டாங்க மிஸ்டர் ஆதி. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? லுக் ஆதி, நாம இந்த ப்ராஜெக்ட சொன்ன டைம்ல ஸ்டார்ட் பண்ண போறோமா இல்ல ஸ்டாப் பண்ண போறோமான்னு நாம இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்றதா? இது உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட், மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். இதுல உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் இதை முடிச்சு தான் தீர்வேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ எப்படி ஸ்டாப் பண்றேன்னு சொல்றீங்க? எஸ், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் நல்லா நடக்கணும். இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னா இதுல ஏற்பட்டிருக்கிற சிக்கல்லாம் தீரணும். இல்ல வேற இடத்துல ப்ராஜெக்ட மாத்திடுவேன். ஜஸ்ட் லைக் தட், வெரி சிம்பிள். தட்ஸ் மை ஸ்டைல். என்ன? வேற இடத்துலயா? ஏ, I know what you're thinking. இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இடத்தை மாத்தினா உங்களுக்கு பிரச்சனை வரும், அப்படிதானே? ஆமா, பிரச்சனை தான். இந்த MM சிட்டி மேக்கர்ஸோட சேட்டலைட் ப்ராஜெக்ட்காக நான் சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்ல. என்னோட அத்தனை ஃபண்ட்ஸும் அந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க சடனா இடத்தை மாத்தணும்னு சொன்னீங்க. அங்க என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமே. அப்போ நான் அந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பணம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? I think that's a contract, right? Listen, Mr. Adi. நான் உங்களை அப்படி தர்ம சங்கடமான ஒரு நிலையில விட்டுட்டு போக விரும்பல. இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இது பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் எல்லாத்தையும் ஒன் வீக்ல சரி பண்ணிடுவேன். நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேசுவேன். அப்படி முடியலன்னா இந்த ப்ராஜெக்டை நிறுத்திடுவேன். நோ, இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும். நான் நடத்தி காட்டுவேன். சொன்ன நேரத்துல எல்லாமே நடக்கும். சங்கர் பாண்டியனும் தோழரையும் நான் கவனிக்கிறேன். அப்படியா? அது என்னோட தலைவரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ப்ராஜெக்ட மூவ் பண்ற வேலையை பாருங்க. Listen, Mr. Adi. இனிமே எந்த பேச்சும் கிடையாது. ஆக்ஷன் தான். எனக்கு தெரியும் இதை எப்படி முடிக்கணும்னு. நான் முடிக்கிறேன். முடிச்சுட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். குட் பை. வாங்க தம்பி, வாங்க. சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன தம்பி, ஸ்கூல் பசங்க மாதிரி நின்றுகிட்டே இருக்கீங்க?
உட்காருங்க. அட உட்காருங்களேன், உட்காருங்க. சாப்பிடுங்க. எனக்கு 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 வேணாம் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. தம்பி, அன்னைக்கு நாம சந்திக்கும் போதே சொன்னேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வந்து பாருங்கன்னு. ஆனா நீங்க வரவே இல்லை. அதான் உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியா? உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க. தம்பி, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல இப்ப பிரச்சனை. டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கு. நீங்க மியூச்சுவலா போக நினைச்சாலும் அவ மாட்டேங்கிறா. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? இல்ல எம்எம்சிட்டி மேக்கர்ஸ் இடத்துல நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்களே, அந்த விஷயத்துல நான் ஏதாவது செய்யணுமா? இல்ல அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அபிக்கு பர்மனண்டா ஒரு தீர்வு சொல்லணுமா? சார், தம்பி, எல்லாம் எனக்கு தெரியும். மேனகா கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்டை நிறுத்திடலான்னு சொன்னதுல இருந்து அதே மேனகா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்த வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? தம்பி, ஒருத்தரை நமக்கு வேணும்னு நினைச்சிட்டோம்னா அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாம் தானா வந்து சேரும். நீங்க வேணும்னு நினைக்கிறேன் தம்பி, எடுத்துக்கங்க. என் மேல உங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளவு அக்கறை? அதான் சொன்னேனே, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு. சரி, உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் சொல்லவே இல்லையே, சொல்லுங்க. அந்த சங்கரபாண்டிய தூக்கிட்டுமா? வேணாம் சார். அந்த விஷயத்தை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நானே பாத்துக்கிறேன். சரி தம்பி, நீங்க ரொம்ப புத்திசாலி. ஆனா அனுபவம் பத்தாது. இங்க பாருங்க, என்ன மாதிரி ஒரு அனுபவசாலியை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. இப்போ எனக்கு 65 வயசு. ஆனா அது வெறும் வயசு இல்ல, அனுபவம். 65 வருஷ அனுபவம். இந்த உலகத்துல எப்படி வாழணும், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் கத்துக்கிட்ட அனுபவம். அத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அனுபவம் வச்சு என்ன சார் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவத்துல இருந்தே கத்துக்க முடியாது. அடுத்தவங்களோட அனுபவத்துல இருந்தும் கொஞ்சம் கத்துக்கணும். இப்போ உங்க தோல்விகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்னன்னு கேட்காதீங்க. யாருன்னு கேளுங்க. அபி, தோழர், தொல்காப்பியன், அந்த உஷா, எல்லாரும் இல்லவே இல்ல. அப்புறம் வேற யார் காரணம்? நீங்க பெண்களை சரியா புரிஞ்சுக்காதது மட்டும்தான் காரணம். புரியலையா? உங்க வாழ்க்கை முக்கியமா 3 பொண்ணுங்களை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. ஒன்னு உங்க எதிரி அபி, இன்னொன்னு உங்க பொண்டாட்டி உஷா, மூணாவதா மேனகா. 3 பேரையும் சரி கேட்ட உங்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஆமா சார், இந்த 3 பேரால தான் எனக்கு பிரச்சனை. ஆனா இவங்களை கரெக்டா தான் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன கரெக்டா டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டின்னா அடிமை மாதிரி இருக்கணும். எதிரின்னா எப்பவும் நம்மளை ஜெயிக்க கூடாது. நாம விரும்புற பொண்ணா இருந்தா எப்பவும் நம்மளை சுத்தி வர்ற நாய்க்குட்டி மாதிரி நம்ம காலடியில கிடக்கணும். உங்க விஷயத்துல எதிரி ஜெயிக்கிறா, பொண்டாட்டி எதிர்த்து பேசுறா, மேனகா உங்களையே வான் பண்றா. கரெக்ட் சார். நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் கரெக்டான பாயிண்ட் சார். நான் ஏமாந்துட்டேன் சார். இப்ப தெரியுதா தம்பி அனுபவசாலியோட பலம்? நான் இப்போ சொல்றேன் சார். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் எனக்கு குரு சார். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சார்.
நான் உங்களோட அனுபவத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்க கால் தூசி சார். இப்போ சொல்லுங்க சார், நான் என்ன என்ன பண்ணணும் சார்? ஆதி, உங்க பணிவுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நிறைய சொல்லித்தர வேண்டியிருக்கு. என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை கொட்டி தர்றேன். பணம் வேணாம் சார், உங்களோட அனுபவம் மட்டும் போதும். எனக்கு எனக்கு வாழ கத்துக் கொடுங்க சார். யார்கிட்ட எப்படி, அதுவும் குறிப்பா பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க சார். நீங்க அது மட்டும் எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நான் எல்லாரையும் என் கால் கடியில கொண்டு வந்து நிறுத்திடுவேன் சார். கொண்டு வந்து நிறுத்திடுவேன். என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, என் அனுபவம் உங்களுக்கு தான், என் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், என் ஆஸ்தியே உங்களுக்கு தான். கமான், என்ஜாய். கமான் ஆதி, சியர்ஸ். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு வருஷமா பெண்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இந்த 3 பேரையும் என் கால் கடியில போட்டு மிதிக்கணும் சார். அது நடக்கும். கண்டிப்பா மிதிக்கிறேன். நீங்க எனக்கு வாழ்க்கை கத்துக் கொடுங்க சார். ப்ளீஸ். நான் தோக்க கூடாது. இந்த ஆதி தோக்க கூடாது சார். ஆதி தோக்க கூடாது.